ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன அப்டேட்டு. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் தான் இருக்கேன். ஸோ எதுக்காக பெங்களூர் வந்திருக்கேன் அப்படின்னா, மீண்டும் பெங்களூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மீண்டும் பெங்களூர் தான். நம்ம வந்து பெங்களூரில் கிரிக்கெட் மேட்ச் ஆட வந்திருக்கோம். ஸோ கிரிக்கெட் ஃபீல்டில் தான் நம்ம வந்து விளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிரவுண்டு கைஸ் இது. ஸோ சரியான கிரவுண்டு, சக்க கிரவுண்டுன்னு சொல்லுவாங்களா. அதான் ஏன்னா ஒரே காஸ்ட்யூம் எடுத்து விளாக் எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்டால் எஸ், ஒயிட்ஸ் வந்து நம்ம வந்து ஒயிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ரெட் பால் வந்தால் ஒயிட்ஸு, ஒயிட் பால் வந்திருந்தால் அந்த மாதிரி ப்ளூ ஜெர்சி போட்டு ஆடுவோம். பிகாஸ் ப்ளூ நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. ரெண்டாவது வந்து மும்பை இந்தியன்ஸ், நம்ம ரோஹித் சர்மா 45 அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டுவர்ட்ஸ் நம்ம வந்து மேட்ச் ஆட வந்திருக்கோம். யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜி பெங்களூர் வர்சஸ் எஸ்ஜி சென்னை. இது என்ன ட்ராஃபி, என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்ப்பரேட் டோர்னமெண்ட் தாங்க. கார்ப்பரேட் டோர்னமெண்ட் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச்சுக்கு மாதிரி. ஸோ இப்போ வந்து எஸ்ஜி பெங்களூர்லேயே நம்மளுக்கு வந்து டீம் இருக்குது, நம்ம சென்னையிலுமே டீம் நம்ம டீமில் ஆடிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம போன டைம் என்ன ஆச்சுன்னா, சென்னை வந்து அவங்க வந்துருந்தாங்க. இந்த டைம் நம்ம பெங்களூர் நம்ம வந்திருக்கோம். எப்படி நமக்கு ஐபிஎல் நல்லா இருக்குது, ஆர்சிபி வர்சஸ் சென்னை ஆடுறாங்க அந்த மாதிரி. அதனால் நம்ம இப்போ இந்த டைம் வந்திருக்கோம். ஸோ போன டைம் கப்பு மிஸ் ஆகிடுச்சு, அவங்க வந்து கப்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இந்த டைம் கப்பை மிஸ் ஆகக்கூடாது. ஸோ தூக்குறதான் பிளானு. ஸோ 2 மேட்ச்சு, ஸோ 30 ஓவர்ஸ் மேட்ச்சு பார்க்கலாம். பக்கத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் டைட்டன்ஸ் டீமோட ஓனர் அண்ட் கேப்டன், ஃபவுண்டர் எல்லாமே அவர் தான். மிஸ்டர் கிரண் பாபு இருக்கார். ஹாய் கிரண், ஹவ் ஆர் யூ? ஸோ பெங்களூர் வந்திருக்கீங்க, என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க? எஸ்ஜிக்கு ஆடுறீங்க, பிகாஸ் யூ ஆர் நாட் இன் பார்ட் ஆஃப் எஸ்ஜி. வந்திருக்கோம். பட் இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருந்தால் கூட வந்து இது வந்து ஒரு வார் மாதிரி ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. எஸ்ஜி பெங்களூர் சென்னைனா நம்ம சும்மா விட முடியாது. யா. ஸோ லைக் நம்ம ஐபிஎல்லில் வந்து ஆர்சிபி வர்சஸ் சென்னை மாதிரி. ஆமாம், ஒன் டைம் கப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் கப்பு மிஸ்ஸே ஆகக்கூடாது. நம்புகிறோம். ப்ளீஸ், என்ன எதிர்பார்க்குறீங்க? திஸ் இஸ் மை மச்சி சதீஷ். எப்படி இருக்கீங்க சதீஷ்? ஸோ எப்படி கிளைமேட் நல்லா இருக்கு. ஓகே, அதான் பிளான்ன்றீங்களா? ஓகே. Eyes in the sky, gazing far into the night. I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. It's true, baby, let the light shine through. If you believe it's true, baby, won't you let the light shine through for you, for you, for you, for you, for you, for you. பேசலாம் மச்சாங்க, பாருங்க பாடி படுத்துருக்கு பாருங்க. மச்சா கண்டென்ட் ஆகிட்டான். ஓடினார் முதல் 15 ஓவர் வரைக்கும் ஓடினார். ஸோ ஜோக்ஸ் அபார்ட் கைஸ், 219 ஸ்கோரு. ஸோ நம்ம ஓப்பனர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டானுங்க. ஸோ மாதம் ஆடுவீங்க நம்புகிறோம். ஒரு 200 நின்றுங்க. 19 ரன் பின்னாடி வரவங்க அடிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க? ஸோ அபார நம்பிக்கை இருக்குது இவங்க மேலே. அருண் அண்டு கிரண் வயசு ஒழுங்காக ஆடுது ப்ளீஸ். ஓகே பாய்ஸ். நான் ஸ்னாப் எடுத்தேன் அப்புறமா. இப்போ வந்து ஸ்கோர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜி 11 57க்கு 2, 12 ஓவர் முடிவில். ஸோ அவங்க வந்து கில்லி வீரன்ஸ் அந்த அணி. அவங்க கில்லி வீரன்ஸ் அமைச்சான். ஏன் அப்படி? அப்படியா? எஸ்ஜி பெங்களூரு அப்படின்னு நினச்சேன். அப்பெல்லாம் கொடுக்கலையா அவங்க? எஸ்ஜியில் வந்தானா? ஓகே. ஸோ இப்போதைக்கு தற்போதைய 2 விக்கெட் போயிருக்கு. அருண் 27 பந்துகளுக்கு 4. ஆமாம், சஞ்சீவ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 11க்கு 11 ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கிரண் அண்ட் ராகுல் கேப்டன் ஆடிட்டுருக்காப்புல. ஸோ இதுதான் ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ பார்ப்போம். 12 ஓவருக்கு 57ன்றது கம்மி தான். ஸோ கைஸ், கொஞ்சம் பார்த்தா சேடாக இருக்குல்ல?
சேடாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ தோற்றுட்டோம் மேட்ச்சை. ஆப்வியஸ்லி 120 தோற்றுருக்கோம். சரி 120 டிஃப்ரென்ஸ்லையா இல்லையா? டோட்டலே 120. சரி டோட்டலே 120. 85 ரன்ஸில் நாங்கள் கேம் விட்டுட்டோம். போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது, என்ன பண்ணுறோம் யோசிப்போம். இந்த கோப்பையை வழங்கி தந்த கோபிக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. Let me introduce our HG11 captain Mr. Rahul. Hi Rahul. ஸோ ட்ராஃபி ஒரு வழியாக வாங்கி கொடுத்தாச்சு. ஆமாம் அவர் கையில் கொடுத்தாச்சு. ஆனால் சாரி ராகுல், நம்ம ரன்னர் கேப்டன் ராகுல். ஸோ உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். Actually, first match, just want to defend them in 160, 170, but unfortunately, there are more players given extras and misfield drop catches. So the target is very high. Still, we don't want to give up the game. We just want to fight till end, but unfortunately we lost it. But second game, after too many discussion, we really want to win the second game, and good partnership between Kiran and Arun. So Clap for Kiran. And extraordinary Arun, yeah, அவர்தான். extraordinary bowling partnership between Arun and Sanjeev, and extraordinary bowling by Sanjeev. So in the middle, in the middle, bro, அதெல்லாம் கட் பண்றேன் bro. In the middle, Yashwant and Karthik and Bros really played well, and he took 2 catches. Brilliant. Extraordinary catch by Yashwant. This man. He is the man. Take it, bro. He is the man of myth. Excellent catch. So Good throw by Sudan as well. Sudan, show your face. Thank you so much, Sudan. So in the middle, we just want to finish the game, and I and Vignesh played well. So I think almost 40 runs we took it. So we lost many wickets, but at the end, Gopi has finished the game. So Well played, brother. It was very crucial. So that's it, guys. So we won the runner-up. What performance? Last match you performed. Last match you performed. ஸோ கைஸ் இப்போ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் ஜெர்மனி கிடையாது, ஜெர்மனி. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ட்ராஃபியை வந்து ஆல்மோஸ்ட் தோற்றுட்டோம். ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, சென்னை வந்து தோற்றுருச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ரன்னர் ட்ராஃபி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த உன்னையும் நம்ம தோற்றுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, குட் ஃபைட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ மறுபடியும் ஒரு டஃப் ஃபைட் வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பெங்களூர்லேருந்து டர்ஃப்லேருந்து கிரிக்கெட்லேருந்து ஒன் டே vlog மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் கைஸ். See you in another video.